வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இந்த வீடியோவில் நான் 2 கோவிலுக்கு போயிருந்தேன். அதை தான் காமிச்சிருக்கேன். முதல்ல நான் போனது அனுமார் கோவில். அது வந்து ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும், குன்று மாதிரி. இந்த குன்றுக்கு மேலே இருக்கும், ஏறி தான் போகணும். இதில் நான் ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சுட்டே போயிட்டேன். எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இந்த கோவில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த போகிற இடம். பார்த்தேன்னா இங்கே தெரியும். அதாவது முள்ள லைட்டாக ஏறி போகணும். அந்த ஆட்டோலேயே கொண்டு போய் விட்டுட்டு அவள் வந்து அதிலே கொண்டு வந்து விட்டுருவா. இது வந்து ஒரு நர்சரி மாதிரி இருக்குது. நிறைய பூச்செடிகள்லாம் அங்கே இருக்கும். நான் போகிற இடம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில். இப்போ நம்ம வந்து கோவில்கிட்ட வந்துட்டோம். இங்கேயும் நிறைய பூச்செடி இருக்குது. மயில் கூட ஒன்று இருந்தது, அங்கேயும் இங்கேயும் பெயிண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் கோவிலுக்கு உள்ளே போய் நான் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டேன். இது வந்து அனுமார் கோவில் தான். ஆனாக்கா ஒரு ஃபோட்டோ வீடியோ எதுவுமே இங்கே எடுக்கக்கூடாது. சும்மா வெளியில் வந்து இந்த காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்குது. அதில் வந்து இந்த படம் இருந்தது. அதை ஒண்டி எடுத்துக்கலாமான்னு சொன்னால் அதை ஒண்டி எடுத்துகிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நான் வந்து திரும்ப வந்துட்டு இது திரும்பி வந்து இறங்குறதும் இதே மாதிரி இறங்கணும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவிலும் அந்த போகிற இடங்களும். அடுத்ததாக நான் போனது வந்து எப்போவுமே நான் போகிற சாய்ராம் டெம்பிள் தான். இந்த டெம்பிளில் வந்து ஏறின உடனே பிள்ளையார் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த நித்தியம் எரியும் இல்லையா, அந்த தீபம், நித்திய தீபம்னு சொல்லுவோமே, துவாரகாமாயே அது இருக்குது. இங்கே வந்து லாக்ஸ், அதாவது மரக்கட்டையெல்லாம் போட்டு வியாழக்கிழமை ஏற்றி வச்சுருப்பா. இது வந்து நாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. நாக பிரதிஷ்டையும் ஸ்தல விருட்சமும் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கத்துக்கு வந்து சுவாமிக்கு நம்ம யார் வேணால் அபிஷேகம் பண்ணலாம். அந்த சில நாளைக்கு அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணலாம். பக்கத்துலேயே அழகாக தண்ணி வச்சுருப்பா. நம்ம பால் வந்து பேக்கெட்டில் வாசல்லே விற்கிறது, அதை வாங்கின்னு வந்து பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி விட்டு சுவாமியை வந்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம். கை காலம் அடமின்ட்டு பண்ணணும். இது வந்து முருகர், அங்கே இருக்கிற முருகரோட பிம்பம். இது வந்து சுவாமியை வந்து பல்லக்கியில் வியாழக்கிழமை சுற்றி அழிச்சுன்னு போவாளியா அந்த பல்லக்கி. அப்புறம் இது வந்து அந்த சுவாமி சாய்ராமோட மெயினாக இருக்கிற வந்து அந்த சுவாமி. கீழே வந்து பூஜைக்கான சாமான்கள்லாம் இருக்குது. ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த ஒரு சுவாமி. எது வேணாலும் நான் இந்த சுவாமி கிட்ட தான் வேண்டிப்பேன். வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி நான் போகிறது உண்டு. இது வந்து கிருஷ்ணர். இங்கே ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு பேமெண்ட் உண்டு. அதாவது அவளுக்கு டொனேஷன் மாதிரி கொடுத்துட்டு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நான் பணம் கட்டிட்டு அவள் பர்மிஷனோடு அவளை பார்த்துட்டே இருக்கும்போது தான் நான் எடுத்து இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால இதுக்கு அப்ஜெக்ஷன் வராதுன்னு நினைக்கிறேன். அப்ஜெக்ஷன் வராது, ஏன்னா நான் பணம் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து அங்கே இருக்கிற பல சுவாமிகளோட படங்களும் எடுத்திருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சக்தி வாய்ந்த தெய்வம். இதை நான் வந்து பார்த்துட்டு ஆற்றுக்கு திரும்ப வந்துட்டேன். தமிழ் வருஷ பிறப்புக்கு முன்னாடி நாள் நான் போயிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.